The heading is menstrual cycle. So you are supposed to know the meaning of the term menstrual cycle. இந்த menstrual cycle பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் இருக்கும் சரியா. சோ இது ஏற்கனவே நினைச்சிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த phases ஆர் ஸ்டேஜஸ் இன் த menstrual cycle. மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ எந்த 5 மார்க் எடுத்துட்டாலும் சரி அதுல முதல்ல என்ன செய்யணும் டெஃபினேஷன் என்னங்கறத நம்ம என்ன செய்யணும் எழுதணும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய ஸ்டேஜஸ்ல போகணும் சரியா. இங்க நல்லா கவனிச்சுக்க menstrual cycle என்ன டெஃபினேஷன்னா the menstrual cycle is also called ovarian cycle சரியா. So it occurs approximately once in every 28 or 29 days during the reproductive life period, starts from puberty, ends in menopause, except the pregnancy period. All menstrual cycle. சரியா menstrual cycle puberty ஆரம்பிச்சு menopause வரைக்கும் அது என்ன செய்யுது கண்டினியூ ஆகுது. இது வந்து ஒவ்வொரு 28 அல்லது 29 டேஸ் ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளிக் ஈவென்ட். சொல்ல புரியுதா? பிரெக்னன்சி பீரியட்ல நமக்கு என்ன இருக்காது ஃபீமேலுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது இருக்கு. சொல்ல புரியுங்களா? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஸ்டேஜஸ். என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேரு மென்ஸ்ட்ரல் phase. It is also called bleeding phase. So it occurs for 3 to 5 days. ஒரு 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஏன் வந்து இதுக்கு ப்ளீடிங் ஃபேஸ் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா the endometrium wall and its blood vessels get damaged. புரியுதா? endometrium wallங்கிறது யூட்டரஸ்ல இருக்கக்கூடிய இன்னர் லேயர், அது உள்ள இருக்கக்கூடிய blood vessels ரெண்டும் ரப்சர் ஆகும்போது அல்லது டேமேஜ் ஆகும்போது ப்ளீடிங் வந்து ஏற்படுது. So it is happening. It is mainly due to the nil secretion of progesterone and the estrogen. ரெண்டு ஹார்மோன்ஸ் உடைய செக்ரீஷன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருக்கு. ஒன்னு வந்து என்னது ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்னு வந்து என்னது ப்ரோஜெஸ்டிரான். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா செக்ரீட் ஆகாம இருக்கிறதுனால அந்த எண்டோமெட்ரியம் வால் வந்து என்ன செய்யுது டேமேஜ் ஆகுது. அதுல பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும். அப்புறம் வந்து ஃபீமேல் என்ன ஆகுது ப்ளீடிங் புரியுதா? அடுத்து வந்து இட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் நாட் பிரெக்னன்சி. இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலரா வந்துட்டே இருக்குன்னா அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகல அப்படிங்கிறது புரியுதா? இப்போ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க, கன்சீவ் ஆயிருக்காங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நமக்கு என்ன செய்யாது இருக்காது சரியா. ஸோ இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் நான் பிரெக்னன்சி. நான் பிரெக்னன்ட் ஆகல அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்குது சரியா. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் லிட்டில் ஏர்லியர். சில பேருக்கு அந்த குறிப்பிட்ட டேஸ்க்கு முன்னாடி கூட என்ன செய்யலாம் நடக்கலாம். சோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்களுக்கு செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ்ல செக்ரேஷன்ல வேரியேஷன் இருந்தா அதனால ஏற்படலாம். சோ அதே மாதிரி அனிமியானா தமிழ்ல என்ன சொல்லுவோம் ரத்த சோகை. ஹீமோகுளோபின் கண்டென்ட் ஆர்பிசில ஹீமோகுளோபினுடைய அளவு கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு அதனால இது அனிமியான்னு சொல்ற ரத்த சோகை. இந்த மாதிரி காரணங்கள்னால என்ன செய்யலாம் கொஞ்சம் ஏர்லியா என்ன செய்யலாம். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு பேரு ஃபாலிகுலர் ஸ்டேஜ் அல்லது ப்ராலிஃபரேட்டிவ் ஸ்டேஜ். இது எத்தனாவது நாள் நடக்குதுன்னா 6th டேல ஆரம்பிச்சு till ovulation. It continues. It starts from 6th day of the menstrual cycle and goes on till the ovulation occurs. புரியுதா? ரைட். இங்க வந்து ரெண்டு இடத்துல என்ன நடக்குது நமக்கு சேஞ்சஸ் நடக்குது. ஒன்னு வந்து என்னன்னா ஓவரில என்ன மாதிரியான சேஞ்சஸ், யூட்டிரஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்லணும் சரியா. இப்ப நீங்க ஓவரி எடுத்துட்டீங்கன்னா the primary molecule is primary follicle. Primary follicle is converted into mature Brachlian follicle. புரியுதா? நம்ம ஏற்கனவே ஓவரி ஸ்ட்ரக்சர்ல பார்த்துக்கிறோம். பிரைமரி ஃபாலிகல் வந்து செகண்டரி ஃபாலிகலா மாறும், செகண்டரி ஃபாலிகல் வந்து டெர்ஷரி ஃபாலிகலா மாறும், டெர்ஷரி ஃபாலிகல் தான் இதா மாறும் மெச்சூர் கிராஃபைட் ஃபாலிகலா மாறும். புரியுதா? சிம்பிளா எப்படி கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல the primary follicle is converted into mature Brachlian follicle in the ovaries. சரியா? ஒன்று. யூட்டிரஸ் எடுத்துட்டீங்கன்னா the endometrium wall regenerates. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஸ்ல என்ன சொன்னோம், endometrium wall வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா.
அந்த டேமேஜ் ஆன வால் வந்து திரும்ப என்ன செய்யும், இந்த பீரியட்ல வந்து அது ரீஜெனரேட் ஆகும், மறுபடியும் வளரும். புரியுதா? சோ இதுதான் வந்து யூட்டிரஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். சொல்ல புரியுதா? ஓவரியில வந்து பிரைமரி பாலிகுல் வந்து எதா மாறுது, மெச்சூர் கிராஃபியன் பாலிகுலா மாறுது. யூட்டிரஸ்ல வந்து அந்த எண்டோமெட்ரியம், ஏற்கனவே டேமேஜ் ஆன எண்டோமெட்ரியம் வால் வந்து மறுபடியும் என்ன செய்யும், ரீஜெனரேட் ஆகும். சரியா? So it is happen mainly due to the secretion of two hormones, namely FSH and the LH. சரியா? இந்த சேஞ்சஸ்க்கு காரணம் ரெண்டு ஹார்மோன்ஸ் தான். ஒன்னு வந்து என்னது FSH, இன்னொன்னு வந்து LH. FSH னா follicle stimulating hormone. சரியா? LH னா luteinizing hormone. சொல்ல புரியுதா? அடுத்து நல்லா கவனிச்சுக்க. When the follicles grow, they release the hormone called estrogen. நம்ம சொன்னோம்லையா, primary follicle இருந்து secondary, secondary இருந்து tertiary, tertiary இருந்து mature graphene follicle. இந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அது எந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது, follicles இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் செய்து ரிலீஸ். புரியுதா? இதுதான் வந்து செகண்டரி, செகண்ட் ஸ்டேஜ் ஃபாலிகுலர் பேஸ் அல்லது ப்ராலிபரேட்டிவ் பேஸ். மூணாவது பேஸ் என்ன பேர் அப்படின்னா ஓவுலேட்டரி பேஸ். நல்லா கவனிச்சுக்க. இந்த மிட் சைக்கிள் இப்ப 28 டேஸ் அல்லது 29 டேஸ் சொல்றோம் இல்லையா? சோ அதுல மிட்னா ஒரு 14-15 அந்த டேஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ல the LH and FSH secretions is very high. ரொம்ப மேக்ஸிமம் எது, இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் உடைய செக்ரீஷன் வந்து ரொம்ப மேக்ஸிமமா இருக்கு. சொல்ல புரியுதா? இதுல LH surge அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. maximum secretion of LH during the mid cycle called LH surge. இது வந்து 2 மார்க்ஸ் கூட என்ன சொல்லலாம். ஜெனரலா சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, FSH LH secretion வந்து மேக்ஸிமம் இருக்கும். அதுல குறிப்பா வந்து LH ஓட செக்ரீஷன் அதிகமா இருக்கிறதுனால அதை LH surge ன்னு சொல்றோம். இதுல முக்கியமான ஒரு 1 மார்க் क्वेश्चन என்ன அப்படின்னா, LH causes ovulation. LH ங்கற ஹார்மோன் எதை காஸ் பண்ணுது, ஓவுலேஷன் வந்து காஸ் பண்ணுது. புரியுதா? அடுத்து ஓவுலேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஓவுலேஷன்னா வேற ஒண்ணும் கிடையாது, the removal of secondary oocyte from the mature Graafian follicle is called ovulation. புரியுதா? இந்த mature Graafian follicle இருந்து அந்த secondary oocyte வந்து ரிமூவ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஓவுலேஷன். புரியுதா? புரியுதா இல்லையா? ரைட். அப்புறம் அடுத்து வந்து லியூட்டியல் அல்லது செக்ரிட்டரி பேஸ். லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு என்ன பேரு, லியூட்டியல் பேஸ் பேரு அல்லது செக்ரிட்டரி பேஸ் பேரு. ரைட். இது எந்த டேஸ்ல ஆரம்பிச்சு எந்த டேஸ்ல முடியுதுன்னா, it starts from the 15th day of menstrual cycle and it continues till the 28th day of menstrual cycle. புரியுதா? அதாவது it occurs between 15th to 28th day அப்படின்னு சொல்றோம். சொல்ல புரியுதா? நல்லா கவனிச்சுங்க. இப்ப அந்த செகண்டரி oocyte வந்து என்ன செஞ்சது, ரிலீஸ் ஆயிடுச்சு. எதுல இருந்து, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகுல். கரெக்டா? மீதி இருக்கிறது எம்டியா இருக்கும் இல்லையா? அந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிகுல் நல்லா கவனிச்சுங்க. எம்டி கிராஃபியன் ஃபாலிகுல் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பஸ் லியூட்டியம். சோ கார்பஸ் லியூட்டியம்ங்கிறது ஒரு டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட். டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட் ஏன் சொல்றோம், இப்போ அந்த கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அது என்ன செய்யும், இந்த ப்ரோஜெஸ்டரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதனால அதை என்ன சொல்றோம், டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாசண்டாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன செய்யும், ப்ரோஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். சொல்ல புரியுதா? நல்லா கவனிச்சுக்க. கார்பஸ் லியூட்டியம்னா எப்படி எழுதணும், after ovulation the empty Graafian follicle is converted into corpus luteum. Corpus luteum secretes the hormone called progesterone. இந்த progesterone உடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, it prepares the endometrium wall to receive the fertilized egg. புரியுதா? இப்போ ஒருவேளை அந்த ஃபெர்டிலைசேஷன் ஒன்று நடந்துச்சுன்னா, ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யும், சைக்ளோட் வந்து 2 அப்புறம் 4 8 டிவைட் ஆகிட்டே போகும் இல்லையா? அந்த டிவைடிங் எம்ப்ரியோ வந்து என்ன செய்யணும், இந்த எண்டோமெட்ரியம் வால்ல வந்து தான் என்ன செய்யணும், பிக்ஸ் ஆகும். புரியுதா? அதுக்காக அந்த ப்ரோஜெஸ்டரான் என்ன பண்ணும், அந்த எண்டோமெட்ரியம் வால்ல வந்து ரெடி பண்ணும். புரியுதா? அதுல எப்படி எழுதணும்னா,
Corpus luteum secretes progesterone. Progesterone prepares the endometrium wall to receive the fertilized ovum. புரியுதா? அது பாத்துக்கலாம். அடுத்த நல்லா கவனிச்சுக்க. இப்போ ஏன் வந்து செக்ரிட்டரி பேஸ் சொல்றோம் இந்த ஸ்டேஜ் மட்டும், அதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா? இங்க என்னன்னா the uterine wall நம்ம சொன்னோம் இல்லையா, யூட்டரஸ்ல 3 லேயர்ஸ் சொன்னோம், பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இந்த 3 லேயர், இந்த லேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, they secrete the nutritious fluid for the developing fetus. இப்போ வந்து உள்ள வந்து எம்பிரியோ வளர்ந்துச்சுனாங்க, அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து இது செக்ரேட் பண்றதுனால இந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க, செக்ரிட்டரி பேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. புரியுதா? அடுத்து நல்லா கவனிச்சுக்கா. இப்போ பிரெக்னன்சி நடக்கலன்னு வச்சுக்காங்களேன், அப்ப என்ன நடக்கும், இந்த கார்பஸ் லியூட்டியம் நல்லா கவனிக்க, if there is no fertilization, the corpus luteum is converted into corpus albicans. நல்லா கவனிச்சுக்கா, fertilization ஒண்ணு நடக்கல அப்படின்னா கார்பஸ் லியூட்டியம் வந்து எதா மாறிடும், கார்பஸ் அல்பிகன்ஸா மாறி destroy ஆகும் இல்லையா? கார்பஸ் அல்பிகன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், it is the scar tissue syndrome. So it can be degenerate within the female reproductive system. சொல்லுங்க. So இவ்வளவு தான் நமக்கு என்னது, இந்த இவ்வளவு தான் நமக்கு menstrual cycle அப்படின்னா டீடைல்ஸ். சரியா? சோ இதுல உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாரு, டவுட்ஸ் இருந்தா கேளு, சொல்லித்தரேன்.